அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்குவது, ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு, வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நாளை மறுமையில் நரகத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை உங்களுக்கு முன்னால் நினைவுபடுத்தியவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, மேலும் வீட்டில் அமர்ந்து என்னதான் சொல்கிறார்கள் கேட்போம் என்று கேட்கக்கூடிய அனைத்து பெண்மணிகளுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. திருவாரூர் வடக்கு மாவட்டம் அடியக்கமங்கலம் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பெண்கள் இஜ்திமாவுல எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இறைவனிடம் கையேந்துவோம். ஏன் இந்த தலைப்பு? இந்த தௌஹீத்வாதிகளுக்கு வேற வேலையே இல்லை, ஆவுனா இந்த தலைப்பை எடுத்துட வேண்டியது அப்படின்னு நம்மளை பத்தி ஒரு விமர்சனத்தோட எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இந்த தலைப்பு அப்படின்னா, நாங்க அல்லாஹ்வை தான் வணங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தர்கா வழிபாட்டுல நீடிச்சு மரணிக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான்ப்பா பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க போனவங்க யாருன்னு தெரியாதவங்க பெரும் பெரும் தலைவர்கள்னு சொல்லிக்கிட்டு முன்னோர்கள்னு சொல்லிட்டு இவர்களெல்லாம் பின்பற்றி நரகத்துல போய் விழக்கூடிய நிலை இருக்குது. இந்த நிலை மாறணும் அப்படின்னு சொன்னா இந்த தலைப்பு அவசியம். ஏன் இந்த தலைப்பு அப்படின்னா, அடிப்படை கொள்கையை விளங்காதனாலதான் அல்லாஹ்விடத்துல கேட்காம மற்றவர்களிடத்துல போய் கேட்கிறாங்க. அடிப்படை கொள்கை என்ன? இஸ்லாத்தை ஒருத்தர் ஏத்துக்கணும் அப்படின்னா என்ன சொல்லணும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். சின்ன கோண்டு பிள்ளை கேட்டா கூட சொல்லும். களிமா என்ன அப்படின்னா 5 களிமா கிடையாது, 1 களிமா தான். எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இது வெறும் மந்திர சொல்லாக சொல்லும் போது இதுல எந்த தாக்கமும் ஏற்படாது. யார் வேணாலும் சொல்லலாம். வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னா திரும்பி அதை அப்படியே சொல்லி காட்டும். ஒரு கிளி பிள்ளைகிட்ட நீங்க சொல்லி காட்டினா கூட என்ன செய்யும்? திரும்பி அதை அப்படியே சொல்லி காட்டும். இந்த மந்திர சொல்லாக சொன்னா முடிஞ்சு போச்சா? அதை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? என்ன வணங்குங்கப்பா அப்படியா சொல்றான்? லா இலாஹங்கிறான். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? என்ன தவிர கடவுள் இல்லை. ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே கடவுள் இல்லை அப்படிங்கிறான். என்னடா கடவுள் இல்லை? எடுத்த உடனே எல்லாருக்கும் குத்துற மாதிரி உள்ள வார்த்தை. கடவுளே கிடையாது, இல்லல்லா அல்லாஹுவை தவிர. இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? கொஞ்சம் சொன்னா ஒரு மாதிரியாக இருக்கும், ஆனா புரிஞ்சு கொள்றதுக்கு சரியான வார்த்தை. ஒரு தெருவில் ஒரு அம்மா போர்டு எழுதி போட்டிருக்காங்க. இந்த தெருவில் நான் பத்தினி அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. சண்டை வராது. இந்த தெருவில் நான் மட்டும் தான் பத்தினின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேற யாரும் பத்தினி கிடையாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அல்லாஹ் வார்த்தையை பயன்படுத்துறான். கடவுளே கிடையாது என்ன தவிர. அப்ப அடிப்படை எப்படி இருக்கு? அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களை பின்பற்றணுங்கிறான். எந்த அடிப்படையில? அவர் இறை தூதர், அவர் அல்லாஹ்வுடைய அடிமைன்ற அடிப்படையில தான். ஒரு தூதர் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு தூதர் போறாருன்னு சொன்னா அவரோட சொந்த கதை சோக கதையெல்லாம் போய் பேச முடியும்? இங்கேருந்து நாட்டில் என்ன பேசி அனுப்பிச்சிருக்காங்களோ அதை தான் அவர் போய் சொல்ல முடியும். அதே மாதிரி தான் மார்க்கம்னு சொன்னா அவர் தூதர்ன்ற அடிப்படையில் ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக இருந்தால் அது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்ததுதான் அவங்க சொல்ல முடியும். அந்த அடிப்படையில தான் அவங்கள தூதர்ன்ற விதத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப கலிமாவுல எடுத்து பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது இந்த மார்க்கம் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க கூடாதுங்குது. அதை உணர்ந்தால் இறைவனை தவிர வேற யார் இடத்துலாவது கையேந்துவாங்களா? ஒவ்வொரு நாளிலையும் 5 வேளை தொழுகிறாங்க.
5 வேளை தொழுகிறாங்க, சுன்ன தொழுகை, நஃபிலான தொழுகை, எல்லா தொழுகைகள்லையும் ஒரு தொழுகையும் மாறாத ஓதக்கூடிய ஒரே அத்தியாயம் எது? சூரத்துல் ஃபாத்திஹா. எல்லா தொழுகையிலையும் ஓதுறோம் இல்லைங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ஒன்னையே வணங்குறோம், ஒன்றையே உதவி தேடுறோம். ஒவ்வொரு வாட்டி தொழுகையில மட்டும் சொன்னால் போதுமா? அதை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேணாம்? அல்ல நான் ஒன்னதான் அல்ல நம்புறேன், ஒன்னதான் வந்து என்ன செய்யறேன், உதவி தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுலியாக்கள் இடத்துல போய் தேடுறாங்களே, இது சரியான நடைமுறையா? அதே போல ஹஜ்ஜின்ற வணக்கம் இருக்கு. அதுல என்ன சொல்லுவோம்? ஹஜ்ஜுக்கு போக முடியாதவங்க கூட ரிங்டோனா வச்சிருப்பாங்க. என்ன? லப்பைக் அல்லாஹும்ம லக்க லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக்க லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். என்ன அர்த்தம்? வந்துட்டேன் இறைவா, உன்னை தேடி வந்துட்டேன், ஆட்சியும் அதிகாரமும் எல்லாமே உனக்கு மட்டும்தான் சொந்தம். லா ஷரீக லக், உனக்கு இணையே கிடையாது. சொல்லி சொல்லி முழுமையான ஹஜ் செஞ்சுட்டு வந்து இங்க போய் ஏர்வாடி தர்கால பிறண்டா என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? கலிமாவுல சொல்லிட்டு வார்த்தையாக சொல்லிட்டு பின்பற்றது கிடையாது. தொழுகையில ஒன்ன மட்டும் தான் வணங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இதை சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் போய் தர்கால முட்டினா என்ன இது முரண்பாடுங்கிற? ஹஜ் வணக்கத்தை தூய்மையா ஒருத்தவர் செஞ்சார்னா அன்று பிறந்த பாலகன் போல ஆகுறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரசூல்லா சொல்றாங்களே, பாலகன் மாதிரி வந்துட்டு இங்க போய் தர்காவை முட்டினா என்ன கிடைக்கும்? அல்லாஹ் நன்மையை தூக்கி வாரி கொடுத்துருவானா? இந்த இணை வைப்பு பாவத்தை பத்தி, அதனுடைய விபரீதத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். வானம் இருக்குல்ல, வானம் அது அப்படியே வெடிக்க முற்படுதான், பூமி அப்படியே பிளக்க முற்படுதான், மலைகள்லாம் இடம்பெயர்ந்து தூள் தூளாக முற்படுதான். ஏன்? அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்வதன் காரணத்தினால. அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்க முடியுமா? அல்லாஹ்வுக்கு பிள்ளைனா என்ன ஆயிடும்? அல்லாஹ் மாதிரி அந்தஸ்து வந்துடும், அவனுக்கு இணையாயிடும். அதனால அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட வார்த்தை அல்லாஹ்வுக்கு இணையாக ஒரு பிள்ளை இருக்குன்னு சொல்லும் போது வானமே இடிக்க அப்படியே பொளந்து கீழே உழுவ முற்படுது, பூமி பிளக்க முற்படுது. அந்த அளவுக்கு இணை வைப்பினுடைய விபரீதத்தை பத்தி இந்த வசனம் பேசுது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய மரண படுக்கையில சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? மரண படுக்கையில எப்ப என்ன சொல்லுவாங்க? முக்கியமான செய்திகள் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி லான் அல்லாஹு யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் நஸாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. ஏன்பா சபிக்கணும்? அவங்க முன்னாடி உள்ளவங்க தானே, அவங்களுக்கும் வேதம் வழங்கப்பட்டிருக்குல்ல, வழங்கப்பட்டுச்சு, வாழ்ந்தாங்க. ஆனா இத்தஹது குபூரல் அன்பியாய் மசாஜித், அந்த இறை தூதர்கள் மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னா இவ்வளவு நாள் என்ன கொள்கை கோட்பாடுகள் சொன்னாங்களோ அதை மாத்திட்டு அவர்களே வணக்கத்தலமாக அந்த இடத்தையே ஆக்கிட்டாங்களே, அவர்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கிட்டாங்களே. அதனால அல்லாஹ் அவங்க மீது என்ன செய்யட்டும்? சாபத்தை இறக்கட்டும். சாபத்திற்குரிய செயலாக இந்த தர்காக்கள் இல்லையா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? எப்பா அலி இங்க வா, இங்க வாங்க, இந்த ஊர்ல என்னென்னலாம் வந்து கபர் இருக்கோ எல்லாத்தையும் இடிச்சு தரமட்டமாக்கிடுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் இப்ப உயிரோட இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வேலை இருக்கு. முத வேலை என்ன? தர்காவை இடிச்சு தரமட்டமாக்குறது தான். தமிழகத்துல தர்காக்களுக்கு பஞ்சம் இருக்குதா? அவ்வளவு இருக்கு. அப்ப அவங்க வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? முதல்ல கோடாரி தேவையில்ல, ஜேசிபி கொடுத்தா செத்த நேரத்துல உடைச்சிட்டு போயிடும். ஆனா அதுல கூட கப்சா விடுவாங்க. எப்படி? மவுண்ட் ரோடு தர்கா இருக்குல்ல சென்னையில, அங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து இடிக்க வந்தாங்களாம். எதை? அந்த தர்காவை இடிக்க வந்திருக்காங்க, கோடாரியை வச்சு குத்திருக்காங்களாம். கோடாரியோட பறந்தாராம் போலீஸ், கதை விட்டு வச்சிருக்காங்க. இப்ப உடைச்சு பாப்போமா பறக்குறாரா இல்லையாண்டு? அவங்க என்ன செஞ்சாங்களாம் பிரிட்டிஷ்காரவங்க, இது பொல்லாத வம்பா போச்சுப்பா, எங்களுக்கு பயமா இருக்கு, இந்த இடம் மட்டும் இல்ல ரோடு போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடத்தையும் வச்சுக்கோங்க, நீங்க நிறைய இடத்த வச்சுக்கோங்கன்னு விட்டு கொடுத்துட்டு போனதாக யூடியூப்ல நம்ம பாக்குறோம்.
நம்மளுக்கு என்ன கேள்வி எழுது? ஏண்டா பிரிட்டிஷ்காரன் இந்தியாக்காரவங்கள எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தினான்? அவர் இடத்தை இடிக்கும் போது மட்டும் தூக்கி எறிஞ்ச அவுளியா அந்த முஸ்லிம்களை பாடாப்படுத்தும் போது எஞ்சி வரலையே. கேட்டா என்ன சொல்லுவாங்க? விதண்டாவாதம் பண்றாங்க, தர்க்கம் பண்றாங்க. உங்களுடைய செயல்கள் தர்க்கத்துக்கு உரியதாக தானே இருக்கு. சுனாமி வந்துச்சு, அவுளியா காப்பாத்துனாங்களா? உடனே நம்மள்ட்ட கேட்பாங்க, ஏன் அல்லாஹ் தடுக்க வேண்டியதானே? சுனாமியை அனுப்புனதே அல்லாஹ் தானே. ஏன்பா அப்படி தர்க்கம் பண்றீங்க? தௌஹீத்காரங்களுக்கே இதான் வேலை. அழகிய முறையில சொல்றோம், கேட்டுக்கல. விவேகமான முறையில எடுத்து சொல்றோம், கேட்டுக்கிறது இல்ல. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றானே, அழகிய முறையில எடுத்து சொல்லுங்க, விவேகமா எடுத்து சொல்லுங்க, விவாதமாகவும் எடுத்து சொல்லுங்க. கேக்கா கட்டி அவ்வளவு மக்கள் கொத்து கொத்தா செத்து போனாங்களே, இது விவாதமா தான் கேக்குறேன். அல்லாஹ் தானே அனுப்புனா. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மன்னன்ட்ட கேட்டாங்களே, என் இறைவன் என்ன செஞ்சான், என்ன செய்யறான்? ஒருத்தவனுக்கு உயிர் கொடுப்பான், உயிரை எடுப்பான், உன்னால முடியுமா? கேட்டப்ப என்ன சொன்னார் அந்த மன்னன்? நானும் தான் உயிர் கொடுப்பேன், நானும் தான் உயிர் எடுப்பேன்னு ஒரு மனுஷனை கூப்பிட்டு வெட்டிட்டு என்ன சொன்னாரு? இத பாரு உயிரை எடுத்துட்டேன். இன்னொருத்தரை கூப்பிட்டு பொழைச்சுப்போ அப்படின்னு சொல்லி உயிர் இவருக்கு பொழைக்கிறதுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? என்னுடைய இறைவன் கிழக்குல சூரியனை உதிக்க செய்யறான், எங்க நீ மேற்குல உதிக்க செய் பாப்பா. அதை தான் நானும் கேக்குறேன். அல்லாஹ் தானே சுனாமி அனுப்புனா, அதை ஏன் தடுக்க முடியல? அதிகாரம் இல்ல. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அவுலியாக்கள்னா பெரிய இவங்க பெரிய ஆட்கள், அவங்க மகான்கள், அவங்களெல்லாம் நம்ம எடுத்து பேச முடியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சவால் விடுறான், நீங்கள் இணை கற்பிக்க கூடிய அத்தனை பேரையும் அழைச்சுக்கோங்க. இணையா இருக்கக்கூடிய அத்தனை அவுலியாக்கள் எல்லாரும், ஆத்தங்கரை அவுலியா, பீமா அவுலியா, வேற யாரு, பீடி மஸ்தான் அவுலியா, பேர்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். சஹாபிகள் பேரே தோத்துரும் போல இருக்கு. அப்படியே கேட்கும் போதே ரவுடிகள் பேரு மாதிரி. பீடி முதல்ல அனுமதி இருக்கா? இவங்க இது ஒரு அவுலியா, திடீர் அவுலியா, திடீர்னு தோண்டிடுவாங்க. எப்படி தெரியுமா? இதெல்லாம் வரலாறுகள்ல சொல்ற கதை, ஆலிம்சாக்கள் சொல்ற கதை, எப்படி தர்காக்கள் தோன்றது. இது கேட்கும் போது இப்படி இருந்தாலும் இருக்கும் நம்மளுக்கு தோணுது. ஒருத்தர் அவுலியா இருந்தாங்களாம். இருக்கும் போதே குரு சிஷ்யன் இருந்தாங்களாம். சிஷ்யன் என்ன செஞ்சாராம்? குழந்தைய ஒரு குட்டி கழுதைய கூட்டிட்டு போனாராம். போற வழியில அந்த கழுதை செத்து போச்சான். அங்கேயே அடக்கம் பண்ணி ஒரு கபரை கட்டி திடீர் அவுளியான்னு சொன்னதோட கூட்டம் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சான். குரு ஒரு அவுளியாவா ஒரு இடத்த அடக்கம் பண்ணி அங்க ஒரு நடத்திட்டு இருந்தாருல, அந்த இடத்துல கூட்டமே காணுமா. என்னடான்னு சொல்லி இங்க பார்த்தா அவர் சிஷ்யன் என்ன செய்யறாராம்? அந்த கழுதையை அடக்கம் பண்ணி வச்சு அதை ஒரு தர்காவா திடீர் அவுளியா அப்படின்னு சொல்லி ஆக்கவும் இவர் விசாரிச்சிருக்காரு. என்னப்பா என்ன செய்தி? இல்ல அவுளியா, இந்த மாதிரி நான் வரும்போது, இல்ல குருவே, இது மாதிரி நான் வரும்போது ஒரு வர வழியிலே இந்த கழுதை செத்து போயிடுச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வயிற்று பொழப்புக்கு, அதனால என்ன செஞ்சுட்டேன், இதையே அடக்கிய பண்ணி இதையே ஒரு தர்காவா ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லப்படும் போது அவர் சொன்னாராம், பரவாயில்ல நீ இங்க பாத்துக்க, நான் அங்க பாத்துக்கிறேன், இதோட அம்மாவை தான் அங்க அடக்கம் பண்ணிருக்கேன். இப்படி இருந்தாலும் இருக்கும், எல்லாம் கப்சா தானே. 1000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையானது. லோக்கல்ல உள்ளவங்கள்ட்ட கேட்டா தெரியும், 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவரா இருப்பாரு. யாரும் என்ன செய்ய கேட்டு போறாங்கன்னு சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறது. கேலி கிண்டல் பண்றீங்க. நீங்க சொல்ற கதையெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? கேலி கிண்டல் மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அரசன் என்ன செஞ்சாரா? இதுவும் கதைகள்ல உள்ளதான். அப்படியே வழி தோன்றலாம் சொல்றது. அவருக்கு தீராத வயிற்று வலியாம். அவர் என்ன செஞ்சாரா? எங்க பார்த்தாலும் வைத்தியம் பார்த்தாராம், சரியா வரலையாம். அதோட அவர் நினைச்சாராம், இந்த மாதிரி ஒரு அவுளியா பேர் சொல்றாங்க, அங்க போய் பார்க்கணும். நான் போற இடத்துல அவர் இளநிய வெட்டணும், அதுல இருந்து கெண்ட மீன் துள்ளி உழுவணும். என்னடா இது அதிசயம், இப்படி எங்கேயாவது நடக்குமா? இதை நினைச்சுக்கிட்டே ஒரு மனசுல போயிருக்காரு. போய் உட்கார்றாரு அந்த அவுளியா கிட்ட. அவங்களும் என்ன செய்யறாங்க? இளநிய வெட்டினதோட கெண்ட மீன் துள்ளி உழுவுதான். அவருக்கு அந்த வியாதி நல்லா ஆயிடுச்சான். இதெல்லாம் மூலம் நடக்குமா? இளநிக்குள்ள தேங்காய்க்குள்ள இளநீ இருக்குமா, மீன் இருக்குமா? என்ன கதை விடுறீங்க? இதெல்லாம் இஸ்லாமா?
இதெல்லாம் இஸ்லாம்னு சொல்லிட்டு சொல்றீங்களே, அதை தான் அல்லாஹ் சொல்றான். இப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து அவுலியாக்களையும் சேர்த்துக்கோங்க. ஹெட் ஆபீஸ்ல உள்ள அப்துல் காதர் ஜெயிலானியை வேணாலும் சேர்த்துக்கோங்க. யார் வேணாலும் கபருக்குள்ளே வேணா மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணி எல்லாரையும் வர சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றான். அப்படி வரும்போது அல்லாஹ் கேக்குறான், அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா, அவங்களுக்கு நடந்து வரதுக்கு கால் இருக்குதா? கால் இருக்குதான்னு அல்லாஹ் கேட்கல. அவுளியா அடக்கம் பண்ணும்போது கால் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அல்லாஹ் போடுற வார்த்தையை பாருங்க, நடக்கின்ற கால்கள் இருக்குதா? வர முடியுமா? அம்லஹும் ஐதின் எப்திஷூன பிஹா, பிடிக்கின்ற கை இருக்கா? ஒரு பச்சை பிள்ளைட்டு கேக்குற மாதிரி அல்லாஹ் கேக்குறான். அம்லஹும் அயுனுன் யுப்சிரூன பிஹா, பாக்குற கண்ணாவது இருக்கா? இல்லையே. அம்லஹும் ஆதானுன் யஸ்மாவுன பிஹா, கேட்கின்ற காதுகள் தான் இருக்குதா? கேட்கறதுக்கு காது இருக்குதா? மையத்தம் ஒரு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும் போது மையத்தை ஆனா ஒரு மனுஷன் தூங்கிட்டு இருந்தாலே அவனுக்கு நம்ம பேசுறது விளங்காது. ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு, எந்திரிச்சு போய் நீ எந்திரிக்கும் போது 1/2 லிட்டர் பாலும் காப்பி தூள் இதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிச்சனுக்கு போயிட்டீங்க. வந்து பார்த்தா அவர் வேற எங்கேயே போயிட்டாரு. வந்ததோட கேக்குறீங்க, உன்கிட்ட காப்பி பால் காப்பி தூள் பால் எல்லாம் தானே வாங்கிட்டு வர சொன்ன, ஏன் வாங்கிட்டு வரல? எப்ப சொன்ன? நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது சொன்ன. ஏண்டி தூங்கிட்டு இருக்கும் போது சொன்னா காதுல கேக்குமா? தூங்கிட்டு இருக்கும் போதே காது கேட்கலனா மௌத்தா போன மையத்துக்கு எப்படி காது கேட்கும்? மையத்துன்னு சொல்லிட்டாங்க அவுலியாக்களை, செத்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. எங்க அளவுல அவங்க உயிரோட தானே இருக்கிறாங்க அப்படின்னு கிளப்பி விடுவாங்க. நாங்க எங்களுடைய தூதரே மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிச்ச போது என்ன பண்ணாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல அல்லாஹ்விடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சென்றது போல ரசூலுல்லாஹ் போயிருக்காங்க, திரும்பி வந்துருவாங்கன்னு நிக்கிறாங்க. யார் வர வரைக்கும்? அபூபக்கர் அவங்க வர வரைக்கும் ரசூலுல்லாஹ் இறந்ததையே யாருமே நம்பல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்துட்டு நேரா உள்ளாக்க போறாங்க. போய் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய நெற்றியில முத்தமிட்டு, ரசூலுல்லாஹ் நீங்க உயிரோடு இருந்த போது நறுமணம் கமழ்ந்தீர்கள்.